கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எதுலேயுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தொன்னையும் முடிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட வெளியே தெரியாமல் பார்த்துக்குவீங்க. மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல எப்பவும் உறுதியாக இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அதை முடிக்காமல் வெளியில் வர மாட்டீங்க. பழகிட்டா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி தான். அதே மாதிரி மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசியும் நீங்கள் தான். ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் கவரக்கூடிய குணம் உங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. இத்தனை நாளாக படாத பாடுபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க. நிறைய பேர்த்துனால மற்றவங்களால உங்களுக்கு வந்த சந்தோஷத்தை விட வேதனைகள் தான் அதிகம். அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. அதுக்கான பலன்களை தான் இப்போ சொல்கிறேன். தலைப்பை பார்த்துருப்பீங்க, உயிரே போனாலும் இந்த 2 நபரை நம்பாதீங்கன்னு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். எத்தனை போராட்டம் இருந்தாலும் கடைசியில் இவங்க தான் வெற்றியாளராக இருப்பாங்க. வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி தான். அதே மாதிரி பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசியும் கன்னிராசி தான். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விஸ்வாவசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம், வசு அப்படின்னா நிறைவு. விஸ்வாவசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிறதாங்க பொருளே. அதனால் உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்கான இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பெயர் தாங்க விஸ்வாவசு அப்படிங்கிற தமிழ் பெயர். அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் தான். அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்ப லக்னத்திலேயே பிறந்திருக்குங்க. அதுதான் இந்த வருஷத்தோட விசேஷமே. கும்ப லக்னம் அப்படிங்கிறது, கும்பம் அப்படின்னாலே பொதுவாக கலசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். கலசம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்திருக்கு. ரொம்ப ரொம்ப உத்தமான லக்னம். அடுத்து இந்த வருஷம் பாருங்கள் 2 பெயர்ச்சிகள். ஒன்று குரு பெயர்ச்சி, அடுத்தது ராகு பெயர்ச்சி. இந்த 2 பெயர்ச்சி நடக்குதுங்க. திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. வாக்கியப்படி அடுத்து மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பெயர்ச்சி. இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியோட மையமாக கொண்ட அந்த பெயர்ச்சி தான் திருக்கணித பெயர்ச்சி. அந்த திருக்கணித பெயர்ச்சி போன மாதமே முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்தில் குரு பெயர்ச்சி ராகு பெயர்ச்சி 2 மட்டுமே. அதனால் குரு பகவான் இந்த வருஷம் 3 ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறாரு. பொதுவாக குரு பகவான் 3 ராசியில் சஞ்சாரம் செஞ்சார் அப்படின்னா அந்த வருஷத்தில் கொள்ளை நோய், அதன் பிறகு போர் பீதிகள், இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு இருக்குது. அதனால் பீதிகள் ஏற்படும். இருந்தாலும் குருவோட அருள்னால அதற்கான தீர்வுகளும் கிடச்சிருங்க. இந்த பயிற்சியோட அடிப்படையாக வச்சு தான் ராஜா சூரியன் அப்படிங்கிறதையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த வருஷத்தோட பலனே எடுக்க போகிறோம். உத்திரம் 2, 3 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இந்த வருஷம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது நிறைய பேர் கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட சனி அப்படின்னு அர்த்தம் இல்லை, கண்டக சனி தான். கண்ட சனி அப்படிங்கிறதோட அர்த்தம் வேறு, கண்டக சனி அப்படிங்கிறதோட அர்த்தம் வேறுங்க. கண்டக சனி அப்படின்னா கண்டவர்கள் கண்படுகின்ற ராசி சனி, அவ்வளவுதான். அது மட்டும்தான். அதாவது உங்கள் முன்னேற்றத்தை செயல்பாட்டை வச்சு நிறைய பேர் கண் வச்சிருவாங்க. அது மூலமாக நீங்கள் செய்கிற தொழிலையோ இல்லை நீங்கள் செய்கிற வேலையிலையோ சின்ன சின்ன பாதிப்புகளில் ஏற்படும். அதனால் தொழில்துறையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களையும் அடைஞ்ச முன்னேற்றங்களையும் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா அது கண்டக சனியாக இருந்த சனி பகவான் உங்களுக்கு திருஷ்டி ஏற்படுத்துவார். அதன் மூலமாக சில காலதாமதங்கள் ஏற்படலாம், ஒர்க்கெல்லாம் டல்லாகலாம். இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தில் புதுசாக தொழில் முயற்சிகளை செய்யலாம். ஆனால் புதிய தொழில் முயற்சிகள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு வெளியில் சொல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க. வெளியே சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இருக்கார்.
அதனால் சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறமா வைகாசி மாதத்துலேருந்து இந்த வருஷத்துலேயே வைகாசி முதல் புரட்டாசி மாதத்துக்குள்ளே நீங்கள் அடிக்கடி தொழில்துறையை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருஷம் தொழில்துறை இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அப்படி இல்லைன்னா வேறு விஷயங்கள் காரணமாகவோ இடமாற்றத்தை கண்டிப்பாக அடைவீங்க. பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கெடுக்காது, மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் 10ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் வைகாசி முதல்லிருந்து 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றாரு. அதனால் தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கலாம். எதை செஞ்சால் நன்மை அப்படின்னு நல்லா மற்றவங்க கிட்ட கலந்துக்கிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கலந்துக்கிட்டு நல்ல ஆலோசனை பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும். உங்கள் குடும்ப உறுப்பினர் இல்லாமல் மற்றவங்க கிட்ட கலந்துட்டு இருந்தீங்க, மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தோல்வியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட, உங்கள் மனைவி கிட்டேயோ இல்லை உங்கள் குழந்தைகள் கிட்டேயோ அல்ல உங்களோட பெற்றோர்கள் கிட்டேயோ கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி இயல்பு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா வேறு கம்பெனிகளுக்கு மாற்றி போவீங்க. ஒருவேளை வேறொரு கம்பெனி மாற்றி போகும்போது இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு மாற்றம் அடைகிறத விட இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நிச்சயம் ஆனதுக்கப்புறம், கம்பெனி நல்லா கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விட்டீங்க அப்படின்னா நல்லது. இல்லைன்னா சில காலம் வேலை இல்லாமல் திண்டாட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் சித்திரை மாதம் அல்லது ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த 3 மாதங்களில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா முடிவாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. கண்டக சனியாக இருந்தாலும், அதாவது கண்படுகின்ற சனியாக இருக்கிறதுனால திருமணம் முடிவாச்சு அப்படின்னா உடனடியாக அதை நடத்தி முடிச்சிருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாளுக்குள்ளே திருமணத்தை முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. காலதாமதம் செஞ்சீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தரோட கண்பட்டி யாராவது குழப்பத்தை செஞ்சு திருமணத்தை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் சித்திரை ஐப்பசி கார்த்திகை இந்த 3 மாதத்தில் திருமணம் முடிவாயிடுச்சு அப்படின்னா உடனடியாக நடத்துறது ரொம்பவே சிறப்பானது. இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் குழந்தை உருவானதுக்கு அப்புறமா வெளியிடங்களுக்கு நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் வெளியிடங்களுக்கு அடிக்கடி போகிறத தவிர்த்துக்கோங்க, அது கெட்டது. முக்கியமாக வெகு தூர யாத்திரைகள் பிரயாணங்கள் செய்கிறத தவிர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கரு களைவதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும், அல்லது இந்த குறைப்பிரசவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வருஷம் பெண்கள் கருவுற்றீங்க அப்படின்னா உடனடியாக அவங்க பிரயாணம் செய்கிறத நிறுத்திட்டு வீட்டிலையே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது, சிறப்பானது கூட. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் ஒருவேளை கருத்தரித்தீங்க அப்படின்னா வளைகாப்பு சீமந்தம் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வளைகாப்பு சீமந்தம் நடத்தி முடிச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பானது. இந்த வருஷம் வீடு மனை வாங்கிறதுக்கான முயற்சிகள் இருந்து அப்படின்னா இந்த வழக்கு வம்பெல்லாம் இல்லாத இடமா வீடாக பார்த்து நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த சித்திரை மாதம் ஐப்பசி கார்த்திகை இந்த 3 மாதங்கள் நல்லா இருக்குது. புதிய வாகனங்கள்லாம் வாங்கிக்கலாம். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மற்றவங்க பார்த்து கண்படுற அளவுக்கு பெண்களும் முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்குது. விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவீங்க, அதன் மூலமாக நல்ல லாபத்தையும் பெறுவீங்க. உங்கள் செலவுக்கு ஏற்ற வருமானம் விவசாயிகளுக்கு கிடைக்கும். ஆனால் பெரிய லாபத்தை இந்த வருஷம் எதிர்பார்க்க முடியாது. மாணவர்கள் நல்ல கருத்தோடு படிச்சிங்க அப்படின்னா, அதாவது முயற்சி செஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள்லாம் பெற முடியும். படித்த மாணவர்களுக்கு இந்த வருஷம் காலதாமதமாக அக்டோபர் முதல் இந்த டிசம்பருக்குள்ளே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் ராஜாவா சூரியன் வர்றாரு. உங்கள் ராசிக்கு சூரியன் விரையாதி